பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 23ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். The book of Ezekiel chapter 7 verse 19. கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளி, நம்மக்கிட்ட இருக்கிற பொன் ஆண்டவருடைய கோபாக்கினையின் நாள், கர்த்தருடைய சினத்தின் நாளில் நம்மளை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நம்மள அநேகர் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பெஷலி ஏஷியன்ஸுக்கு இது ரொம்ப அதிகமான ஒரு பழக்கம் இல்லை. இந்தியாவை சார்ந்தவர்கள் இதில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருக்கும்? கோல்டு இல்லை. அதிகமாக கோல்டை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த கோல்டு மேலே அப்படி ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பைத்தியமாகவே சிலருக்கு இருக்கிறது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அது அப்படிப்பட்ட நகையை வாங்கணும், இப்படி வாங்கணும், பிள்ளைங்களுக்குன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த கோல்டில் அப்படி ஒரு பற்றுதல். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த தங்கம், இந்த வெள்ளி இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் என்னுடைய எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், இதை கொண்டு நம்ம எதையும் செய்யலாம். இன்றைக்கி ஒரு கோல்டையோ இல்லை பணத்தையோ வைத்து நம்ம அநேக காரியங்களை சாதிக்க முடியும். அது உண்மைதான். எவ்வளவோ அநியாயங்களை கூட நம்மளால் இந்த பணத்தை வைத்து செய்யலாம் இல்லை. இன்றைக்கி நிறைய பணக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீதியையும் நியாயத்தையும் புரட்டுகிறது எப்படி? இந்த மாதிரி தங்கத்தை கொடுத்து வெள்ளியை கொடுத்து புரட்டுகிறார்கள். பணத்தை கொடுத்தா யாருமே எந்த தீர்ப்பையுமே எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு லஞ்சங்களும் ஊழல்களும் இன்னைக்கு பயங்கரமாக பரவி கொண்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கோபாக்கினியின் நாளிலே நீ குவித்து வைத்திருக்கிற இந்த தங்கமும் இந்த வெள்ளியும் உனக்கு உதவி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதர்களை நான் ஏமாற்றி, மனிதர்களுக்கு நான் பணத்தை கொடுத்து என் தீர்ப்பை நான் மாற்றி விடலாம், கர்த்தருக்கு பணத்தை கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கி நம்ம அமெரிக்கா வர்றதுக்கு பணத்தை கொடுத்து கூட வந்துடலாம் இல்லையா? எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு விசா இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தோம்னா வர்றதுக்கு எவ்வளோ வசதி, எவ்வளோ விதமான சேனல்ஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்தா, ஏஜென்சிக்கிட்ட பணத்தை கொடுத்தா எவ்வளவோ திருட்டுத்தனம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணுறாங்கன்னெலாம் கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை வச்சு நம்மளால் வாங்க முடியுமா? என்னோட கிட்ட இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு, எனக்கு இருக்கிறதான இந்த தங்கத்தை வைத்து கொண்டு எனக்கு பரலோகத்தில் ஒரு டிக்கெட் ஆயத்தமாக இருக்குது, நான் போனால் நான் மறிச்சா பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அஷ்யூரன்ஸ் பணம் உங்களுக்கு கொடுக்குமா? வெள்ளி உங்களுக்கு கொடுக்குமா? பொன் உங்களுக்கு கொடுக்குமா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். கோபாக்கினியின் நாளில் நம்மக்கிட்ட இருக்கிற பொன்னும் வெள்ளியும் நம்மளுக்கு உதவாது. அது என்னை தப்புவிக்க முடியாது. அவர்கள் வைத்திருக்கிற பொன்னும் வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. ஆண்டவரே, நான் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு ஹெவனில் ஒரு சீட் வேணும். எனக்கு நரகம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பரலோகம் வேணும். எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இல்லை எவ்வளோ கேஜி பொண்ணுனாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் பரலோகத்தில் ஒரு இடத்த வாங்கிட முடியுமா? நரகத்தை நம்ம தப்பிச்சிடலாமா? நரகத்துக்கு போகிறத தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதா? அப்படின்னா இன்றைக்கி எல்லா பணக்காரங்களும் பரலோகத்தில் இருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் தேவன் அதற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பொண்ணு வெள்ளி, இங்கே இருக்கிறதான இந்த ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பணபலன், இது எல்லாமே உலகத்தோடு முடிந்து போகிற காரியம். நம்ம மரிக்கும்போது எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது என்ற சத்தியம் நமக்கு தெரிந்திருந்தும் நம்ம அநேக நேரங்களில் இந்த பொன்னையும் வெள்ளியும் குறித்தே நம்ம கவலைப்படுகிறோம். அவங்க அதை வாங்கிட்டாங்க, எனக்கு இது இல்லையே, என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களே, எனக்கு இன்னும் இதை செய்ய முடியலையே, இன்னும் நான் சேர்க்கலையே. பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களிலேயே நம்ம கவலைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை நித்தியத்தை
நம்ம இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நித்தியத்தை குறித்து நம்மளை நிதானிக்க வைக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற பொன்னும் வெள்ளியும் தேவனுடைய கோபாக்கினியின் நாளில நம்மளை விடுவிக்க முடியாது, விடுவிக்க மாட்டாது. யாரை வேணா நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம், ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அரசியல்வாதியை வாங்கிடலாம். ஆனால் கர்த்தரை பணம் கொடுத்து பொண்ணை கொடுத்து வாங்க முடியாது. அது நம்மளை விடுவிக்காது. அவர்கள் அதனால் அவர்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. இன்னைக்கு பொன்னையும் வெள்ளியும் வைத்திருக்கிற நம்மளுடைய ஆத்துமா திருப்தியாக இருக்குதுன்னு ஒருத்தராலேயா சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாம் இருக்குது, என் ஆத்துமா ரொம்ப திருப்தியாக இருக்குது, என் வயிறு நிரம்பி இருக்குது. பொன்னி வள்ளி இருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம சாப்பிட்டா போதுமா? அந்தந்த டைமில் வயிறு பசிக்குது, நம்ம சாப்பிடுகிறோம். பொண்ணை நம்மளால் சாப்பிட முடியாது, அதை வைத்து ஏதோ வாங்கி நம்ம சாப்பிடுகிறோம். அப்படி தானே? பொன்னையும் வெள்ளியும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் நம்முடைய வயிறை அது நிரப்புவது இல்லை, அது நம்மை ஆத்துமாவே திருப்தியாக்குவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடராலாக இருக்கிறது. சிலருடைய பொன் வெள்ளியே அவங்களுக்கு அக்கிரமமாக மாறிடுது. அவங்க ஸ்டம்பிளிங் பிளாக்காக அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணமே அவங்களுக்கு மாறி விடுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவே அவங்களுக்கு இடரலாய் மாறுது. நல்லா தேவையோடு இருக்கிற நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா சபைக்கு வருவாங்க, நல்லா ஆண்டவரை தேடுவாங்க, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாடுவாங்க, பைபிளை வாசிப்பாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உயர்வுகள் வர வர வர, பணம் கொஞ்சம் சேர சேர சேர, தங்கமும் வெள்ளியும் வர வர, வீடுகள் வசதிகள் அப்படியே பெருக பெருக, அப்படியே ஆளே மாறுகிற சூழ்நிலை. வெளிப்பிரகாரமாக மாற்றத்தை மட்டும் நான் சொல்லலை, உள்ளேயே என்ன வந்துடுது? ஒரு பெருமை வந்துடுது, ஒரு கர்வம் வந்துடுது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு டைம் இல்லை, சர்ச்சில் வரதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆஃப் டைமாக நினைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எவ்வளவோ நான் சம்பாதிக்கலாமே. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ மாறிடுச்சு, இப்போ ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி ஆனனால இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ வேறு மாதிரி மாறினால நான் இப்போ என்னுடைய பழக்கங்கள் மாறிவிட்டது. முந்தைய நான் எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நினச்சிருந்தனோ இப்போ அதையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுதான் பொன்னும் வெள்ளியுமே நமக்கு ஒரு அக்கிரமமாக மாறுகிற சூழ்நிலை. அல்லேலூயா. பொன் வெள்ளியே என்ன செய்து என்னை பரலோகத்துக்கு வரவிடாமல் அது என்னை இடரலாய் அநேகருக்கு மாறுகிறது. பவுலப்போஸ்தலன் கூட சொல்றாரு, பண ஆசை என்னச்சுதான் எல்லா தீமைக்கும் வேலா இருக்குது. அதனால சிலர் என்ன செய்துட்டாங்க? விசுவாசத்தையே விட்டுட்டாங்க, கர்த்தரையே விட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே பணம், எல்லாமே பணம், எல்லாமே என்னது? பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, கோல்டை எப்படி சம்பாதிக்கிறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, இப்படியே அவங்களுடைய நாட்டங்கள் போய் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு வேண்டிய அளவுக்கு இருப்பது நல்லது. பொண்ணும் வெள்ளியும் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு வேண்டியதை நம்ம வைத்து அதில் திருப்தியாக மனுஷனால் முடியலையே, அதில் திருப்தியாக வாழ தெரியலையே, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் நமக்கு போதுமானது, ஆண்டவர் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிற அந்த திருப்தி வரமாட்டேங்குது. கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்காம இன்னைக்கு பொன்னையும் வெள்ளியையும் என்கிட்ட இருக்கிற ஆஸ்தியையும் நான் நம்புவேனே, ஆனால் என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் ஒரு ஒரு ஓமையை சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய நல்ல ஒரு ரிச் மேன், அவன் என்ன செய்தான்? அவனுக்கு பயங்கரமான அறுவடை, அவன் எல்லாத்தையும் அறுவடை செய்து ஒரு பெரிய பான்ஸ் மாதிரி எல்லாத்தையும் அவன் அழகா அதை ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அவன் யோசிக்கிறான், ஆத்மாவே நீ கவலையே படாத, உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன், இனிமேல் நம்ம கவலைப்படவே வேண்டாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பேசுகிறார், மதிகேடனே, ஃபூலிஷ் பர்சன், இந்த இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையது ஆகும்? அப்போது அந்த கதை, அந்த ஓமை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ், ஐ ஓப்பனிங்கில். எல்லாம் சேர்த்து வச்சிட்டோம், எல்லாம் எனக்கு இருக்குது. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆத்மாவை குறித்து நம்மளுக்கு என்ன கரிசனையோடு இருக்கிறோம்? நம்ம நித்திய காலமாய் வாழப்போகிறோமே ஒரு ஸ்தலம், பரலோகம், அதுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? அதில் என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம்? அதற்காக நம்ம என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம்? அதை குறித்து நமக்கு சிந்தை உண்டா? உலகத்தோடையே வாழ்ந்து முடிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? நம்மளுக்கு மறுமையில் ஒரு ஜீவன் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. அந்த ஆண்டவரை சொன்னாங்களே, இந்த பூமியிலேயே நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா
இங்கே திருடர்கள் வந்து கண்ணமிட்டு திருடுவார்கள், பூச்சும் புருவும் வந்து என்ன செய்யும், எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருமே. இன்னைக்கு இருக்கிற கோல்டு வேல்யூ நாளைக்கு இருக்காதே, 1 வருஷம் கழிச்சு கோல்டுக்கு பதிலாக வேற ஏதாவது வந்துடலாமே. அப்போ நீ சேர்த்து வைத்தது என்ன ஆகும்? அப்போ என்னுடைய நம்பிக்கையை நான் கோல்டு மேலே வைக்காம, சில்வர் மேலே வைக்காம, என் பணத்தின் மேலே, ஸ்டாக்ஸ் மேலே, இல்லை கிரிப்டோ கரன்சி எதுலேயும் வைக்காம நான் கர்த்தர் மேலே நான் வச்சா என் ஃப்யூச்சர் செக்யூராக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்மளை அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார். நம்ம எதின் மேலே நம்ம கவனம் வைக்கிறோம், எது நமக்கு கான்ஃபிடென்ஸ்ன்னு நினைக்கிறோம், எது என்னுடைய நம்பிக்கையாக நினைக்கிறோம், எதை நான் அஸ்திபாரமாக நினைக்கிறேன். கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இருப்பாரே. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்தாலும் நம்மளால் உறுதியாக நிற்க முடியும். மறுமையிலையும் நாம் போய் சேருகிற நிச்சயம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாள் முழுவதும் இதை நீங்கள் தியானித்து பாருங்க. கர்த்தர் நம்மளோட என்ன பேசுகிறார் என்கிற சிந்தை உண்டாகும். நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் குடும்பத்தை இழந்துடுறாங்க, பிள்ளைங்களை இழந்துடுறாங்க, டைமை மிஸ் பண்ணுறாங்க, வாலிபத்தை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்க வேணும்னு கேட்குறாங்க, ஃபேமிலி வேணும்னு தேடுறாங்க, எல்லாம் விட்டு போயிடுது. நம்முடைய ப்ரையாரிட்டிஸை செட்ரைட் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?